ஹாய், குட் மார்னிங், அஸ்ஸலாம் வலைக்கும். 29வது நோன்பு நம்ம வந்துட்டோங்க. அதுக்கு நம்ம நன்றி சொல்வோம். இவ்வளோ ஒரு வெயில் நேரத்தில் நம்மளை அத்தனை பேருக்கும் இந்த நோன்பு நேரத்தில் எந்த ஒரு பாதிப்பும் காட்டாமல் எவ்வளோ அழகாக இறைவன் நம்ம நோன்பு கொண்டு சென்றான். ஆமாங்க, இந்த நோம்போட நற்பலனை எல்லாமே இறைவன் நமக்கு கொடுக்க நம்ம இறைவன்கிட்ட மன்றாடுவோங்க. இறைவன் மிகப்பெரியவன். அவன் நினச்சாக்கா எல்லாமே நடக்கும். அவன் நினச்சா எல்லாமே முடிஞ்சு போயிடும். நம்ம ஒன்றுமே இல்லை அவன் முன்னாடி. இறைவனை நோக்கி நீங்கள் கூப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு மடங்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அவன் 1000 மடங்கு செவி சாவிப்பான். ஆமாங்க, இந்த உலகத்தில் சீரழிஞ்சு போகிற இந்த கலாச்சாரத்துக்கு மெயின் காரணமே இறை நம்பிக்கை இல்லாத ஒன்று தான். எத்தனை பேர் நம்ம இறைவனுக்கு பயந்து நடக்கிறோம்? கிடையாதே. இறைவனா அவன் எங்கே இருக்கான்? அவன் வர்றப்போ பார்த்துக்கலாம், செத்து போன அப்புறம் தானே பதில் சொல்ல போகிறோம், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்குள்ள நிறைய பேர் அப்படி இருக்கிறோம். ஆமாம் தானே? இறைவன் இருக்கிறது ரொம்பவே சத்தியமானதுங்க. ஒரே ஒரு உதாரணம் தான். இந்த உலகத்தில் சுனாமின்னு ஒன்று வந்தது இல்லையா? நம்ம சொன்னோம், எந்த இறைவன் இருக்கிறான்? யார் வந்து காப்பாற்ற போகிறா? செத்து போன அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு சயின்ஸ் இருக்குது, நம்ம முற்போக்கானவாதிகள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம், நாகரிகம் இவ்வளோ பேசி இவ்வளோ மாறின நம்மளால் அந்த சுனாமியை நம்மளால் தடுக்க முடிஞ்சுதா? யோசிச்சு பாருங்கள். அந்த சுனாமியிலேருந்து நம்மளால் பாதுகாத்துக்க முடிஞ்சுதா? இவ்வளோ பெரிய சயின்ஸு அந்த சுனாமியை தடுத்துதா? இல்லைங்க. இறைவன் ஒருவன் இருக்கிறான்றது ரொம்பவே சத்தியமான உண்மை. அவன் எழுதப்பட்ட வார்த்தைகளையும் அவன் விதிக்கப்பட்ட விதிகளையும் நம்ம மதிக்காத போக காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய பேரழிவை நம்ம சந்திச்சுட்டு வரோம். ஆமாங்க, கடனால், நோயால், பொறாமையால், பேராசையால், மற்றவங்க மாதிரி நம்ம வாழணுன்ற எண்ணத்தால் நம்ம கடன்களை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி இது போல் அதை போட்டு நோய்வாய்ப்பட்டு எவ்வளோ அவஸ்தைப்படுறோம். எவ்வளோ சோதனைகள் மேலே சோதனைகள். இது எல்லாமே இறைவன் நமக்கு சோதிச்சு கொடுக்குற ஒரு சோதனை படிப்பினை தாங்க. அப்போ இருந்த நபிகளுக்கே அவ்வளோ சோதனை கொடுத்தான் இறைவன். சோதிக்காமல் எந்த நபிகளையும் அவன் அழைச்சிக்கல. இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபிக்குமே ஒரு விதத்தில் சோதித்தான். அப்படி இருக்கிறப்போ ஆஃப்டர் நம்ம ஒரு மனிதர்கள், இந்த மனிதர்களை சோதிக்காமல் அவன் விட்டுடுவானா? சோதனை டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்? மனுஷனை நோக்கி தான் கூப்பிட்றோம். நீ கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய, நீ கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய, நீ கொஞ்சம் கடன் கொடுன்றோம். அவங்களால இல்லாமல் போனால், நீ எல்லாம் ஒரு அண்ணனா, நீ எல்லாம் ஒரு தம்பியா, நீ எல்லாம் ஒரு நண்பனா, நீ எல்லாம் ஒரு சொந்தக்காரங்களா, கஷ்டத்தில் இருக்கிறப்போ ஒரு உதவி கூட செய்ய மாட்டீங்களேன்னு அவங்கள நம்மள சபிக்கிறோம், திட்டுறோம். ஏங்க, இறைவன்கிட்ட கையேந்துறதுல என்ன தப்பு இருக்குது நமக்கு? இறைவனை நோக்கி கூப்பிடுங்க, கண்டிப்பாக அவன் எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்பான். ஆமாங்க, நம்மளை விட்டு ரமசான் போகுது, ரொம்ப தூரம் போகுது, கடந்து போயிட்டே இருக்குது. இதில் எத்தனை பேர் நின்று அழுது இறைவன்கிட்ட துவா செஞ்சீங்களோ இறைவனே அறிவான். அத்தனை பேர் துவாக்களும் குஃபுல்லாகி அத்தனை பேரோட துவாக்களும் கழிஞ்சு இந்த ரமசான் முடிகிறப்போ ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட புது பிறப்போட எல்லாருக்கும் அமைய நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேங்க. அப்படி துவா செய்யாமல் இருக்கிறவங்களுக்காகவும் நான் இறைவன்கிட்ட வேண்டலாம், அவங்களுக்காகவும் நம்ம வேண்டிக்கலாம். இந்த ரமஜான் மாதத்தில் யார் கூட பேசாமல் இருக்கீங்களோ, யாரெல்லாம் விரோதமாக நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்கள் தாயா, உங்கள் நண்பனா, உங்கள் ஃப்ரெண்டா, உங்கள் உறவுகளா, உங்கள் சுற்றி இருக்கிறவர்களா, எல்லாரும் யார் வேணாலும் இருக்கலாம். சொல்லால், செயலால், செய்கையால், அமைதியால் எவ்வளோ விஷயத்தில் நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துருப்போம். மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷங்க. மன்னிப்பு போல் ஒரு தண்டனையே கிடையாது. இறைவன் சொல்லியிருக்கான், சக மனிதனை எவன் மன்னிக்கிறானோ அவனோட பாவங்களை அத்தனையும் நான் மன்னிக்கப்படுவேன். ஆமாங்க, மனுஷன் நம்ம நேசிக்காத ஒரே காரணத்தினால தான் இந்த உலகம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக ஆயிட்டு வருது. சமாதானமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு வரோம். ஆமாங்க, இந்த ரமசான் முடியறதுக்குள்ளே உங்கள் உறவினர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு யார்
யாராச்சும் கஷ்டம் கொடுத்தாங்களா? உங்களுக்கு யாராச்சும் துரோகம் பண்ணியிருந்தாங்களா? பரவாயில்லங்க. அவங்களையும் மன்னிங்க. மன்னிச்சு இறைவன்கிட்ட அவங்களுக்காக வேண்டுங்க. கண்டிப்பா உங்களோட கஷ்டம் மறைஞ்சே போகும். பாருங்களேன், கண்டிப்பாக மறைஞ்சு போகும். என்னையும் மன்னிங்க. நான் போடுற இந்த வீடியோஸில் நான் பேசுகிறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தோன்றதை நான் உங்ககிட்ட பேசுகிறேன். என்னோடய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்திருக்கலாம், ஏதோ ஒரு செயல்கள் உங்களை காயப்படுத்திருக்கலாம். அதுக்காக நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். என் தாய்கிட்ட, என்னுடைய கூட பிறந்தவங்க கிட்ட, என்னோட நண்பர்கள்கிட்ட தெரிஞ்சு தெரியாமல் நான் யாருக்கெல்லாம் கஷ்டப்படுத்தனோ அவங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிடுங்க. இறைவனுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. எனக்காக இறைவன்கிட்ட துவா செய்யுங்க. ஆமாம், நானும் உங்களுக்காக இறைவன்கிட்ட துவா செய்கிறேன். இந்த உலகத்தில் எதிரிங்கனோ யாருமே கிடையாதுங்க. நம்ம தான் நினச்சிக்கிறோம் இவன் நமக்கு எதிரி, இவன் முன்னாடி நம்ம நல்லா வரணும், இவன் நம்மளை தாழ்த்தி பேசிட்டான், இவன் முன்னாடி நம்ம நல்லா வரணும், இவன் நம்மளை அசிங்கப்படுத்திட்டான், நான் நல்லவ தான் ப்ரூவ் பண்ணணும். எந்த அவசியமும் நமக்கு கிடையாதுங்க. இறைவன்கிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா அதுவே ரொம்ப பெரிய விஷயம். மனிதர்கிட்ட நீங்கள் நிரூபிக்கணும், மனிதர்கள் முன்னாடி நீங்கள் சிறந்து விளங்கணும், அதுக்காக நீங்கள் கஷ்டப்படணும், எந்த அவசியம் இல்லை. இறைவன் ஒருவனே, அவன்கிட்ட மட்டும் கையேந்துங்க, அவன்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேளுங்க, அவன்கிட்ட மட்டும் நான் நல்லா வாழணும்னு வரம் கேளுங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த ரமஜான் பண்டிகை எல்லாருக்குமே நல்ல ஒரு சந்தோஷமான பண்டிகையாக அமையட்டும். ரமஜான் முடிஞ்ச அப்புறம் நம்ம எல்லாருமே எப்படி ரமஜானில் இருந்தோமோ அதே மாதிரி அடுத்து வர ரமஜான் வரைக்கும் நம்ம இதை ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த ரமஜானுக்கு யார் இருப்போம் எதுவும் நமக்கு தெரியாது. நீங்களோ நானோ யாராக இருந்தாலும் மறைஞ்சு போகலாம். அதுக்குள்ளே நம்ம சுற்றி இருக்கிறவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு அன்பான உறவை, ஒரு அன்பான ஜெனரேஷனை, ஆரோக்கியமான உறவுகளை நம்ம ஏற்படுத்துவோம். இறைவன்கிட்ட மன்றாடுவோம். ஈத் முபாரக்குங்க. எல்லாருக்குமே ரமஜான் விஷஸ்ஸு. எனக்கும் ரமஜான் விஷஸ் போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.